அந்த சாஸ் அவருக்கு கிடைச்சிருச்சா? சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க யாருன்னு சொல்லுங்க. இத வச்சு உண்மையிலேயே நெருப்பு உருவாக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் நேனி. இது அந்த காலத்து ஸ்டைலு. நான் டிவில பாத்திருக்கேன் தெரியுமா? சீக்கிரம் ஷின்சான், கொஞ்சம் ஊது, அப்பதான் நெருப்பு பத்திக்கும். எங்க ஊத சொன்னா எங்க ஊத்திட்டு இருக்க? இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. சரி, கொஞ்சம் மேல தூக்கி காட்டு. ஓகே. நாம தூங்குறதுக்கு நல்ல இடம் தயாரா இருக்கு. நல்ல வேலை பண்ண போச்சன். இந்த இடம் ரொம்ப சௌகரியமா இருக்கு. எல்லாம் சரி, ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆன மாதிரியே தோணுதே. சாப்பாடு போடுங்கன்னு வயிறு கூப்பாடு போடுது. ஓ, அப்ப எல்லாருக்குமே பசிக்குதோ? சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா நல்லா இருந்திருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து என்கிட்ட ஒண்ணு இருக்கு. இந்த பிஸ்கெட். ஆனா நாங்க முதல்ல கேட்டப்போ உன்கிட்ட சாப்பிட எதுவுமே இல்லைன்னு சொன்னியே மசா. அது வந்து நான் மறந்து போய் அப்படி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் விஷயம். மசாவ், இந்த பிஸ்கெட் எங்க கிட்ட கொடுத்து நீ நண்பன்னு நிரூபிச்சுட்ட. ஷின்சான், கலக்கிட்டப்பா. இதுதான் இப்ப நம்ம டின்னர். உன்னோட இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி மசாவ். மசாவ், ரொம்ப நன்றி. போதும். ம், ம். சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஆமாம். என் வாழ்க்கையில இவ்வளவு ருசியான ஒண்ணு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல ஃப்ரெண்ட். அருமையா இருக்கு. ஒரு பிஸ்கெட்டா இருந்தாலும் அதை கொடுக்க மனசு வரணும். நீ ரொம்ப பெரிய ஆளு மசாவ். ரொம்ப பகிராதீங்கப்பா. இந்த ருசியை வேற யாராலும் அடிக்க முடியாது. சரி, தூங்கலாம் வாங்க.